Arithmetic progression. In the class, we will arithmetic progression discuss. A progression is said to be arithmetic progression. That is A1 first term, A2 second term, A3 third term, so on. In the is infinite progression. Infinite progression. Infinite progression. This is A1, A2, so on. AN is finite progression. Finite progression. Finite progression. இப்போ இந்த ப்ரோக்ரஷன் வந்து நமக்கு ஏபியா இருக்கணும்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்குன்னா காமன் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். காமன் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும். காமன் டிஃபரன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் nth டர்மா வரணும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1 செகண்ட் டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் சொல்லலாம், இல்லைன்னா தேர்ட் டர்ம் மைனஸ் செகண்ட் டர்ம் சொல்லலாம், இல்லைன்னா ஃபோர்த் டர்ம் மைனஸ் தேர்ட் டர்ம் சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு சோ ஆன் இந்த மாதிரி எழுதிட்டு nth டர்ம் மைனஸ் n மைனஸ் 1th டர்ம் இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். காமன் டிஃபரன்ஸுக்கு இது ஏதாவது. அப்போ general formula for common difference is equal to nth term minus n minus 1th term. This is the general formula for common difference. Next, formula for nth term. Formula for nth term. For nth term. இப்போ common difference constant இருந்தா அந்த progression தான் arithmetic progression சொல்றோம். அப்போ arithmetic progression எப்படி எழுதலாம்னா first term a ன்னு எழுதிட்டு second term a plus d ன்னு எழுதிட்டு third term a plus 2d ன்னு எழுதிட்டு so on அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்ல வந்து a plus n minus 1 into d ன்னு வரும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் nth term சொல்றோம். ஃபார்முலா ஃபார் nth term. ஃபார் nth termக்கு என்ன ஃபார்முலா வருது பாத்தீங்கன்னா வந்து nth term is equal to a plus n minus 1 into d அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில புக்ல nth termன்றது t ன்னு வரதுனால tn சொல்லியிருப்பாங்க. tn ன்னா தமிழ்நாடு நீங்க எடுக்கக்கூடாது. tnன்றது nth term. nth term equal to first term plus n minus 1 into d இப்படி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை வந்து நமக்கு ப்ரோக்ரஷன்ல n டர்ம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை லாஸ்ட் டர்ம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களா. nth term வந்து லாஸ்ட் டர்ம்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. லாஸ்ட் டர்முக்கு என்ன சிம்பிள் எல்னு வரும் இல்லையா. அப்போ l is equal to a plus n minus 1 into d. இந்த மாதிரி நம்ம இந்த nth term ஃபார்முலாவே இந்த மாதிரி எழுதிக்கலாம். நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. சப்போஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் டர்மும் காமன் டிஃபரன்ஸ் n கொடுத்துட்டு an கேட்டாங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க an nth term, ஃபர்ஸ்ட் டர்ம், நம்பர் ஆஃப் டர்ம், காமன் டிஃபரன்ஸ் இந்த 4 இருக்கு. இதுல மாத்தி மாத்தி எது வேணும்னாலும் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு இப்போ நம்ம பாருங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த காமன் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து காமன் டிஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. d is equal to இந்த a அந்த பக்கம் போயிருச்சுன்னா nth term minus first term divided by n minus 1. This is the formula for common difference. அதாவது இந்த a அந்த பக்கம் சரி an minus a divided by n minus 1 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து காமன் டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா கிடைக்குது. காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா கிடைக்குது. இது இப்போ nth டர்ம் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் டர்ம் கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க வச்சுக்க. அது எந்த டர்ம் கண்டுபிடிக்கணும், n கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்னா அப்போ n minus 1 is equal to an minus a divided by d. இந்த n minus 1 இங்க கொண்டு வந்துருங்க, d இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ n is equal to என்ன வரும் சொல்லுங்க, an minus a divided by என்ன வரும் சொல்லுங்க, இந்த d இருக்கா, இந்த minus 1 இந்த பக்கம் வந்தா plus 1 வந்துரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு the term which term for which nth term minus first term by divided by d plus 1 அப்படின்னு நமக்கு வந்துருது. அதாவது nth term first term காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ வந்து நமக்கு nth டர்முக்கு ஃபார்முலா வந்து a plus n minus 1 into d இந்த ஃபார்முலா வந்துருச்சு. சரி இப்போ nth டர்ம் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் m டர்ம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அது அப்படின்னா mth டர்ம் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் n டர்ம்ஸ். இது nth டர்ம்னு பார்த்துட்டோம் இல்லையா. இது nth டர்முக்கு ஃபார்முலா. nth டர்முக்கு ஃபார்முலா. இப்போ இந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட் பாருங்க. mth டர்ம் ஃப்ரம் end of n terms of AP. n terms of AP. அதாவது வந்து ஒரு AP இருக்கு, அதுல எத்தனை டர்ம்ஸ் இருக்குன்னா n டர்ம்ஸ் இருக்கு. எண்ட்ல இருந்து mth டர்ம் வேணும், எண்ட்ல இருந்து mth டர்ம் வேணும் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். இது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ a1, a2, a3, so on இப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி எழுதிட்டே போனா எங்கேயாவது ஒரு amன்னு இருக்கும். சரிங்களா? amன்றது இங்க நான் மாத்தி எழுதிட்டு am கிடையாது இது. அதாவது வந்து இங்க எப்படி எழுதுறதுன்னா இது ஏம்ன்றதை விட நம்ம இப்படி எழுதிக்கலாம். என்னன்னா இங்க இருந்து an nth டர்ம், இதுக்கு முன்னாடி an minus 1th டர்ம், இதுக்கு முன்னாடி an minus 2th டர்ம், இப்படியே வந்துச்சுன்னா லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் மாதிரி.
அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் கன்ஃபியூஷன் வேணான்றதுனால இதை எரேஸ் பண்ணிடுவோம். இதை எரேஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ a1, a2, a3 so on an - 2 an - 1 anth டர்ம் இப்படின்னு இருக்கு. இது லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் வேணும் நமக்கு. லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் வேணும். சரிங்களா? அப்ப லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் வேணும்னா ஃபர்ஸ்ட்ல ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த கான்செப்ட் ரெண்டு மெத்தட்ல சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் 1 போயிடுறேன். அதாவது வந்து mth டர்ம் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் nth டர்ம் ஆஃப் AP எப்படி பண்ணலாம்னா லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் நமக்கு வேணும். அப்ப லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் வேணும் இல்லைங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டர்ம், செகண்ட் டர்ம், தேர்ட் டர்ம், ஃபோர்த் டர்ம், ஃபிஃப்த் டர்ம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சு மொத்தம் 5 டர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டர்ம் வேணும்னு வச்சுங்க. லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டர்ம் வேணும்னா அப்ப லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டர்ம்னா மொத்த டர்ம்ல இருந்து 2 டர்ம்ஸ் கழிச்சிருங்க. 2 டர்ம்ஸ் கழிச்சிட்டு பிளஸ் 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டர்ம் கிடைச்சிருமா? இது கொஞ்சம் கான்செப்ட் புரியுது கஷ்டமா இருக்கு பாருங்க. இப்போ மொத்தம் 5 டர்ம்ஸ் இருக்கு. லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டர்ம் கேக்குறாங்கன்னு வச்சுங்க. லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டர்ம் கேட்டனா அப்ப செகண்ட்ன்றது 2 தானே. அப்போ மொத்த டர்ம்ல 2 கழிச்சிருங்க. மொத்த டர்ம்ல இருந்து 2 கழிச்சிட்டு பிளஸ் 1 போட்டுங்க. அப்போ இந்த டர்ம் கிடைச்சிருமா? அதாவது மொத்த டர்ம் என்னது 5 டர்ம்ஸ். இதுல இருந்து லாஸ்ட் 2 டர்ம்ஸ் கேட்டதுனால -2 போட்டுங்க. இப்போ -2 போட்டா எத்தனை 3 டர்ம்ஸ் தானே இருக்கு. பிளஸ் 1 போட்டா ஃபோர்த் டர்ம் வந்தது. பிளஸ் 1 போட்டுங்க. அப்போ வந்து நமக்கு இது 4. அப்போ ஃபோர்த் டர்ம் கிடைச்சு. அப்போ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் டர்ம்ன்றது ஃபோர்த் டர்ம் வந்துருச்சுங்களா இது? அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து mth டர்ம்னா அப்போ மொத்த டர்ம்ல இருந்து எத்தனை டர்ம் லாஸ்ட்ல இருந்து எந்த டர்ம் வேணுமோ அதை கழிச்சுட்டு பிளஸ் 1 போட்டோம்னா நமக்கு பிகினிங்ல இருந்து அந்த டர்ம் கிடைக்கும். அப்ப இங்க சொன்ன கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். இருந்தாலும் பாருங்க மொத்த n டர்ம்ஸ் இருக்குங்களா? அப்போ லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் வேணும்னா பிகினிங்ல இருந்து எது வரும்னா மொத்த n டர்ம்ஸ் லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் -m போட்டு பிளஸ் 1 போட்டுருங்க. அப்ப பிகினிங்ல இருந்து இந்த டர்ம் தான் லாஸ்ட்ல இருந்து mth டர்ம் அர்த்தம். சோ அப்ப என்னன்னா இந்த டர்ம் பிகினிங்ல இருந்து n - m plus 1th term is known as mth term from the end. mth term from the end. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். மெத்தட் 2ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். அதாவது mth term from the end னா மொத்தம் எத்தனை டர்ம்ஸ் பாருங்க n டர்ம்ஸ். அதுல இருந்து m கழிச்சிருங்க. பிளஸ் 1 போட்டீங்கன்னா அதான் mth term from the end அப்படி வரும். ஞாபகம் வச்சுங்க. கான்செப்ட்ஸ்ல அப்புறம் சொல்லி தரேன். அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன வருதுன்னா mth term from the end is equal to n minus m plus 1th term from the beginning. அப்போ n minus m plus 1th term from the beginning இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது a plus n பிளேஸ்ல n minus m plus 1 அப்படின்னு போட்டுக்கணும். n minus m plus 1 போட்டு ஃபார்முலா இது n minus m plus 1th டர்ம்னு போட்டுட்டு ஒரு -1 போட்டுட்டு இன்டு d ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 1 கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்ப mth term from the end is equal to a plus n minus m into d. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். mth term from the end என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா mth அதாவது in AP totally n terms are there. mth term from the end என்ன ஃபார்முலா சொல்லுங்க. mth term from the end is equal to first term plus n terms minus mth term from the end அதாவது m into d இப்படி போட்டுக்கணும். இது மெத்தட் 2ல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் பாருங்க. மெத்தட் 2 இப்போ வந்து a1, a2, a3, so on அப்படின்னு an வரைக்கும் எழுதுறேன் இல்லைங்களா? இப்போ என்ன பண்றேன்னா இந்த அதாவது a1, a2, a3 இப்படி எழுதுனாலும் AP தான், ரிவர்ஸ்ல எழுதுனாலும் AP தான். ஆனா வந்து ஒரு டைரக்டா இந்த ஆர்டர்ல AP எழுதும் போது காமன் டிஃபரன்ஸ் டின்னு வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதும் போது காமன் டிஃபரன்ஸ் என்ன வந்துரும் சொல்லுங்க -d. இப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். இது ஃபர்ஸ்ட் டர்ம் ஏன்னு வச்சுங்க. காமன் டிஃபரன்ஸ் வந்து காமன் டிஃபரன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா dன்னு வச்சுக்கலாம். காமன் டிஃபரன்ஸை dன்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதே இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினாலும் அதுவும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். an, -1, so on அப்படின்னு எழுதிட்டு a3, a2, a1 இப்படி எழுதினாலும் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஆனா இங்க எழுதும்போது an - 1 போட்டிருப்போம். அதாவது a3 - a2 போட்டிருப்போம். காமன் டிஃபரன்ஸ் 2 வந்திருக்கும். ஆனா இப்படி எழுதும்போது a2 - a3 போடுறதுனால இங்க காமன் டிஃபரன்ஸ் -dன்னு வந்துரும். இந்த கேஸ்ல காமன் டிஃபரன்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க -d அப்படின்னு வந்துரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன வரும் a1 வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து an வந்துருது. அதாவது இப்படி எழுதும்போது a1, a2, a3 so on an எழுதுறீங்களா? இதுல mth term from the end ன்னு தானே கேக்குறாங்க. அப்ப இத ரிவர்ஸ்ல எழுதி mth term from the beginning அப்படி வந்துரும். mth term from the beginning வந்துரும். புரியுதுங்களா? இந்த கண்டிஷன்ல mth
mth term from end ன்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் இந்த கேஸ்ல mth term from beginning வந்துரும். இது வேணா டேஷ் போட்டுக்கலாம். mth term from beginning அப்படின்னு வந்துரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது புரிஞ்சுதுன்னா இது. சோ mth term இந்த mth term from the end என்றதுதான் இங்க இந்த சீக்வென்ஸ்ல இந்த ப்ரோக்ரஷன் mth term from the end கேக்குறதா இந்த மாதிரி மாத்திட்டு mth term from the beginning போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? நமக்கு தேவையானது அது என்ன பாத்தீங்கன்னா இந்த சீக்வென்ஸ்ல mth term from the beginning. அப்ப ஃபர்ஸ்ட் டர்ம் என்னது an plus m minus 1 into common difference minus d. என்ன காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் டி இருக்கு. இங்க எந்த டர்ம் வேணும்? mth term from the beginning வேணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம்னா mth term from the end இது an என்றது என்னது? nth term தானே. nth term என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. இங்க பிளஸ் என்ன வந்திருக்கு சொல்லுங்க? m minus 1 into d. சரி, m minus 1 into minus d அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. a plus nd minus d. கரெக்டா? இங்க m into minus d minus md minus 1 into minus d plus d. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கப்பா. என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்க. plus d minus d கேன்சலா. இப்போ nd minus md minus md ல என்ன காமன் எடுக்கலாம் நம்ம சொல்லுங்க? d காமன் எடுக்கலாம். so a plus n minus m into d. இதுதான் mth term from the end க்கு ஃபார்முலா. mth term from the end க்கு ஃபார்முலா பாருங்க. mth term from the end க்கு ஃபார்முலா என்னது? a plus n minus m into d. அதே தான் இங்க வருது. mth term from the end க்கு am is equal to a plus n minus m into d அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல mth term from the beginning னா an is equal to a plus n minus 1 into d வருது. mth term from the end of n terms of ap கேட்டாங்கன்னா mth term from the end of n terms of ap னா first term plus total number of terms minus the term which should be found from end of the progression அது போட்டுக்கணும். into common difference இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தரலாம் பாருங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ப்ராப்ளம் நம்பர் 1 இப்போ நம்ம பார்க்க போறது ப்ராப்ளம் நம்பர் 1. find the sum to n terms of the sequence. find the sum to sum to n terms of the sequence. n terms of the sequence இது வந்து n terms of the sequence அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து an is equal to nth term வந்து 5 minus 6n கொடுத்துருக்காங்க. an is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 5 minus 6n கொடுத்துருக்காங்க. சரி, ஜென்ரலா வந்து உங்களுக்கு sum of n terms of the sequence கொடுக்கல. sum of n terms of the sequence கொடுக்கல இல்லையா? sum of n terms of the sequence ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா n/2 into a1 plus an அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து நான் sum of n terms of progression நடத்தும் போது இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துறேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. sum of n terms of the progression வந்து n/2 into a1 plus an வரும். அப்ப என்ன வரும்னா வந்து இங்க a1 என்ன பண்ணும்? a1 என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 5 போட்டு minus 6 into 1 n-க்கு 1 போட்டா நமக்கு a1 கிடைக்கும். ஸோ a1 is equal to -1 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அதே மாதிரி a2க்கு என்ன வரும் சொல்லுங்க? a2க்கு என்ன வரும்? சாரி, an-க்கு என்ன வரும் சொல்லுங்க? an-க்கு வந்து அப்படியே நம்ம an எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. n/2 into -1 பிளஸ் a1 வந்து -1 பிளஸ் 5 minus 6n அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ என்ன வந்துடும்? இது 4 வந்துருதா? 5 minus 1 4 minus 6n 2 டிவைட் பண்ணிருங்க. ஸோ n இன்ட்டு நல்லா கவனிங்க, n இன்ட்டு இங்க வந்து n இன்ட்டு 4 மைனஸ் இந்த 4 இங்க பை 2 இருக்கு, இது minus 6n அப்படின்னு வரும். 2 டிவைட் பண்ணா n இன்ட்டு 3 மைனஸ் நமக்கு இங்க 2 மைனஸ் 3n அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த சம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்தும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபார்முலா. இப்போ கொடுக்குற சம்ம பாருங்க. இந்த சம்ம பண்ணுங்க. how many terms are there in the AP? how many terms are there? how many terms are there in the AP? 3, 7, 11, so on 407. இதுல வந்து how many terms are there in the AP? இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க.
இங்க பாருங்க how many terms are there in the AP அப்படின்னு கொஸ்டின் கேட்டு 3 7 11 407 வரைக்கும் இருக்கு. அப்படின்னா nth டர்ம் எவ்வளவு சொல்லுங்க. இங்க நமக்கு nth டர்ம் an is equal to 407. a எவ்வளவு ஃபர்ஸ்ட் டர்ம் 3, காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு சொல்லுங்க 4. இப்போ நமக்கு an is equal என்ன ஃபார்முலா a plus n minus 1 into d அப்படி தானே வருது. அப்போ வந்து பாருங்க நமக்கு an வந்து 407 போட்டுங்க is equal to 3, a வந்து 3 போட்டோம் plus n minus 1 into d வந்து 4 போட்டாச்சு. அப்போ n minus 1 is equal to into 4 இருக்கு, 4 is equal to இந்த 3 இங்க வந்துருச்சுன்னா 404. இப்போ n minus 1 is equal to 404 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ண என்ன வரும் 4ல டிவைட் பண்ணுங்க 101. ஸோ n is equal to 2 அந்த பக்கம் வந்துருச்சுன்னா 102. ஸோ கரெக்ட் ஆன்சர் 102. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இஃப் ABC if A, B, C, D, E are in AP then find the value of then find the value of A minus 4B plus 6C minus 4D plus E. If A, B, C, D, E are in AP, then find the value of A minus 4B plus 6C minus 4D plus E. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணலாங்களா? சரி, இது எப்படி இந்த வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு சம்ன்றதுனா சும்மா எஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம் பாருங்க. இது A plus E எழுதிக்கலாமா, A plus E அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து இங்க பாருங்க 4B 4D இருக்கு, -4 காமன் எடுத்துட்டா B plus D அப்படின்னு இருக்கு. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து 6C இருக்கு. ஸோ பிளஸ் 6C அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து ஜென்ரலா வந்து உங்களுக்கு நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து ஏன்னு எடுத்துட்டு செகண்ட் டர்ம் வந்து நம்ம A plus Dன்னு எடுக்கிறோம். கரெக்டுங்களா? தேர்ட் டர்ம் வந்து நமக்கு சப்போஸ் தேர்ட் டர்ம் A plus 2Dன்னு இப்படின்னு எடுக்கிறோம். அப்படின்னு எடுக்கிறோம். சரி, தேர்ட் டர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் என்ன வருது பாருங்க, A3 மைனஸ் A1 என்ன வருது, இல்லைன்னா A3 பிளஸ் A1 என்ன வருது பாருங்க, A3 பிளஸ் A1 2A பிளஸ் 2D தானே வருது. அப்போ இதில் 2 காமன் எடுத்துட்டா A பிளஸ் D வருதா. அப்போ தேர்ட் டர்ம் பிளஸ் ஃபர்ஸ்ட் டர்ம் இஸ் ஈக்குவல் டு இந்த A பிளஸ் Dல என்ன போடலாம் சொல்லுங்க, செகண்ட் டர்ம் போட்டுக்கலாம். அப்போ A2 போட்டுக்கலாம். இது A3 பிளஸ் A1 போட்டீங்கன்னா அப்போ A2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, A1 பிளஸ் A3 பை 2. இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. அதாவது A, B, Cன்னு 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டர்ம், இது செகண்ட் டர்ம், இது தேர்ட் டர்ம். அப்போ செகண்ட் டர்ம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டர்ம் பிளஸ் தேர்ட் டர்ம் டிவைட் பை 2 இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது A பிளஸ் C. இங்க வந்து இதுக்கு வந்து என்ன வச்சுக்கணும், B இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் C பை 2. இது வந்து அரித்மெட்டிக் மீன் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். மீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லி தரேன் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது பாருங்க. இப்போ இங்க வந்து ஏபிசி வந்து ABCDE இருக்கு இல்லைங்களா, ABCDE இருக்கு. இதெல்லாம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருந்துச்சுன்னா அப்படின்னா BCD இருக்குல்ல, BCD வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கலாம் இல்லையா. BCD வந்து நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கலாம். அப்போ BCD அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருந்துச்சுன்னா BCD இன் AP அப்படின்னு எடுத்தோம்னா அது எப்படி எழுதிக்கலாம், செகண்ட் டர்ம் C is equal to twice the sum of first term last term அப்படி இருக்கலாம். twice the sum of first term last term அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ C equal to 2 plus BD. அப்போ இங்க 2 into 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 into 2ன்னு போட்டோம்னா அப்போ 2C is equal to 4 into B plus D அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது ஒண்ணு புரியுதுங்களா? சரி, அடுத்து ACE are in AP. ACE are in AP. ACE are in AP. ஒவ்வொன்றும் விட்டு விட்டு எழுதணும்னா அப்போ காமன் டிஃபரன்ஸ் 2Dன்னு வந்துடுங்க. அதாவது கரெக்டா அப்படி எடுத்தோம்னா காமன் டிஃபரன்ஸ் D வருது இல்லையா. ஒரு டர்ம் விட்டு அப்படி எழுதினாலும் அப்போ காமன் டிஃபரன்ஸ் 2D தானே வரும். அப்போ இதுவும் AP தான். ACE வந்து AP-ல இருக்கும். இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ACE AP-ல இருந்துச்சுன்னா அப்போ என்ன வருது பாருங்க, நமக்கு இங்க திருப்பி 2C is equal to A plus Eன்னு வருது. 2C equal to A plus Eன்னு வந்திருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண எங்க சொல்லுங்க, இந்த 4D இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு சம் கிடைக்கும் பாருங்க. இப்போ S is equal to A plus E plus 2C போடுங்க, minus 4 into B plus D ல என்ன போடணும் சொல்லுங்க. நமக்கு இங்க வந்து இது ஆல்ரெடி இங்க ஒரு என்ன பண்ணிருக்கோங்க சொல்லுங்க, இங்க 2C is equal to B plus D ன்னு எழுதிருக்கும். அப்ப இங்க 4C is equal to 4 into இங்க என்ன வந்திருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு?
இங்க பாருங்க 2c is equal to b plus d. 2c equal to b plus d. அப்போ ரெண்டு சைடும் 4 மல்டிப்ளை பண்ணா 8c is equal to 4 into b plus d ன்னு வரும். ஸோ 4 into b plus d பிளேஸ்ல 8c போடணும். அப்போ 2c இங்க என்ன போடுறோம்னு சொல்லுங்க, மைனஸ் 8c, இது வந்து 6c, 6cன்னு வந்திருக்கா. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. அப்போ 2c மைனஸ் 8c பிளஸ் 6c வந்து 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இங்க பாருங்க, in a certain AP, in a certain AP, in a certain AP, in a certain AP, 5 times 5 times fifth term 5 times fifth term is equal to 8 times the eighth term. புரியுதுங்களா? in a certain AP 5 times fifth term is equal to 8 times the eighth term அப்படின்னு நமக்கு வருது. then prove that 13th term is 0. 13th term வந்து 0 ன்னு prove பண்ணணும். 5 times fifth term is equal to 8 times the eighth term. Then prove that its 13th term is 0 அப்படின்னு நம்ம prove பண்ணணும். சரிங்களா? prove பண்ணிடலாமா? பாருங்க, 5 times the fifth term னா t5, fifth term t5 ன்னு வச்சுங்க, is equal to 8 times the eighth term, 8 times the eighth term ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. 5 into fifth term வந்து என்ன வருது பாருங்க, a plus first term a ன்னு வச்சுட்டு 5 minus 1 into d is equal to 8 into eighth term என்ன வரும் சொல்லுங்க, a plus 8 minus 1 into d. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதை சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. இப்போ இது என்ன வரும் பாருங்க, 5a plus 4d. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் இங்க என்ன வரும் சொல்லுங்க சார், 4d வராது. 5 into 4 என்ன வருவாங்க, 5 into 4ன்னு போடணும். சரிங்களா? ஏன்னா 5 உள்ள மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி 8a இங்க 8 into 7 அப்படி தானே போடணும். 8 into 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரி, 8 into 7 எழுதலாம் பாருங்க, 8 into 7d. கரெக்டுங்களா? சரி, இப்போ 5a plus 20d is equal to 8a plus நமக்கு 8 7 சார் என்ன வருது சொல்லுங்க, 46 வருதா, 56 வருது, 56d. கரெக்டுங்களா? சரி, இப்போ இது இந்த ரைட் சைடில் கொண்டு வந்துருக்கு. 8a ல 5a போச்சுன்னா 3a, 56d ல 20d போச்சுன்னா என்ன வரும்னு சொல்லுங்க, 56d ல 20d போச்சுன்னா என்ன வரும்னு சொல்லுங்க, நமக்கு 36d. கரெக்டுங்களா? இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருதா. இதை வந்து 3 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 3 டேபிள்ல டிவைட் பண்ணா a பிளஸ் 12d இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்ப a பிளஸ் 12 எப்படி எழுதலாம், 13 மைனஸ் 1 இன்ட்டு d இஸ் ஈக்குவல் டு 0 எழுதலாமா? அப்ப a பிளஸ் 13 மைனஸ் 1 இன்ட்டு d தான் என்ன சொல்லுங்க, 13th டேர்ம். ஸோ 13th term is equal to 0. 13th term நமக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க, 0. Find the term of the series 25, 22, 3/4, 20, 1/2, 18, 1/4, so on, which is numerically smallest. அப்ப numerically smallest term நம்ம கண்டுபிடிக்கணும். numerically smallest term இப்படி போயிட்டே இருந்தா என்ன ஆகும்னா இன்ஃபைனைட். இது அப்படின்னா இது டிக்ரீசிங் ஏபில இருக்கு. டிக்ரீசிங் ஏபில இருக்கும்போது போகும்போது என்ன ஆகும்னா அப்படியே போயிட்டு ஒரு டைம்ல என்ன ஆகும்னா நெகட்டிவா மாறிடும். இப்போ நியூமரிக்கலி என்ன நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெகட்டிவை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம மைனஸ் பிளஸ் சைனை பார்க்காம பிளஸ்ல சின்ன நம்பர் வருதா மைனஸ்ல சின்ன நம்பர் வருதா பார்த்துட்டு எதுல சின்ன நம்பர் வருதோ அதை சொல்லிடணும். அதுதான் நியூமரிக்கலி ஸ்மாலஸ்ட். வித்தவுட் சைன் பார்க்கறது நியூமரிக்கலி ஸ்மாலஸ்ட். ஆனா இன்ஃபைனைட் வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். நமக்கு அதுல எது நியூமரிக்கலி ஸ்மாலஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம கொடுத்த ஏபியில கிவன் ஏபியில ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, 25ன்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் 25. காமன் டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, இது டிக்ரீசிங் ஏபி தானே. அப்போ காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் வரும். 22 3/4 இருந்து 25 கழிங்க என்ன வரும் சொல்லுங்க, -9/4. காமன் டிஃபரன்ஸ் -9/4 வருது. கரெக்டுங்களா? இதுல இருந்து இது கழிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா nth டேர்ம் பார்க்கலாம். nth டேர்ம் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, a plus n minus 1 into d. a plus n minus 1 into d அப்படி தானே. இப்போ a என்ன வருது சொல்லுங்க, 25 plus n என்ன வருது சொல்லுங்க, n ன்னு வச்சுக்கலாமா, n ன்னு எடுத்துங்க, n
minus 1 into d என்ன வர சொல்லுங்க minus 9/4 அப்படின்னு வருது minus 9/4 வருது. இது எப்படி எழுதலாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 25 minus minus plus plus 9/4 இது இப்போ தனியா n எழுதிக்கிறேன் மைனஸ் நமக்கு என்ன வருது பாருங்க 9/4 n அப்படின்னு வருது 9/4 n ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ண என்ன வரும் எல்சிஎம் எடுத்தா 100 plus 9 109/4 109/4 minus 9/4 n அப்படின்னு கிடைச்சிருக்குங்களா? சரி, இப்போ இதுதான் nth டேர்ம் சொல்லியிருக்கும். சரிங்களா? nth டேர்ம் சொல்லியிருக்கும். இப்போ வந்து இது ஸ்மாலஸ்டா வரணும். இது ஸ்மாலஸ்டா வரணும். அதாவது now tn will be negative if இது வந்து less than 0-வா இருந்தா லெஸ் தேன் 0-வா இருந்தா நெகட்டிவ் வரும். இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் 0-வா இருந்தா நெகட்டிவ் வரும். சரிங்களா? அப்போ லெஸ் தேன் 0ன்னு போட்டு பார்க்கலாம். லெஸ் தேன் 0 போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்க இது அந்த பக்கம் போயிருமா? அப்போ 9/4n greater than 109. அப்போ n is equal to என்ன வருது பாருங்க 109/4 வருதா 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ n என்ன வருது பாருங்க கிரேட்டர் தென் 109 9ல டிவிசிபிள் ஆகாது 12 1/9 வருது. அப்போ வந்து இந்த டேர்ம் 0 ஆகும்போது இந்த டேர்ம் 0 ஆகும்போது தான் சைன் மாறும். அப்படிதானப்பா? அப்போ n equal to 12 1/9th டேர்ம் வரும்போது இது 0 ஆகுது. அப்படின்னா 12th டேர்ம்ல பாசிட்டிவா இருக்கும் 13th டேர்ம்ல நெகட்டிவா இருக்கும். 12th டேர்ம்ல எப்படி இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவ் 13th டேர்ம்ல நெகட்டிவா இருக்கும். அப்போ இந்த 12th டேர்மும் 13th டேர்மும் நம்ம கண்டுபிடிப்போம். 12th டேர்மும் 13th டேர்மும் கண்டுபிடிக்கும். அப்போ 12th டேர்ம் கண்டுபிடிங்க 25 plus 11 into minus 9/4 கரெக்ட்டுங்களா? அதாவது 12th டேர்முக்கு 12 minus 1 அப்படின்னு போட்டுட்டோம். புரியுதுங்களா? இப்படி சால்வ் பண்ணா நமக்கு 12th டேர்ம் என்ன வரும்னு சொல்லுங்க 1/4ன்னு கிடைக்குது. சரி 13th டேர்ம் பாருங்க 13th டேர்ம் என்ன வருது பாருங்க 13th டேர்ம் 25 plus 13 minus 1 12 into minus 9/4 இதை சால்வ் பண்ணுங்க என்ன வருது பாருங்க நமக்கு இது 12 4 கேன்சல் பண்ணோம்னா 12 4 கேன்சல் பண்ணா 3 வருமா 3 into minus 9 என்ன வருது -27 அப்போ -2 வருது. அப்போ நியூமெரிக்கல் வேல்யூ இங்க 2 இங்க நியூமெரிக்கல் வேல்யூ 1/4 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நியூமெரிக்கலி ஸ்மாலஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நியூமெரிக்கலி ஸ்மாலஸ்ட் வந்து நமக்கு 1/4. so for this question answer is 1/4. 12th term தான் நியூமெரிக்கலி ஸ்மாலஸ்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பாருங்கப்பா. ஒரு ஈஸியான சம் கேட்கிறேன். 5, 10, 15, so on is equal to இந்த லாஸ்ட்ல 100ன்னு வந்திருக்கு நமக்கு 100ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? find fifth term of the AP. fifth term of the AP. இந்த क्वेश्चनல find fifth term of the AP. fifth term of the AP என்னென்ன வரும்னு சொல்லுங்க. first term plus n minus 1 into d. d எவ்வளோ 5 வருதுங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க 5 plus 4 into 5. ஸோ என்ன வருது சொல்லுங்க 25. fifth term of the AP is 25.